ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணி இட்லி தோசை ரெண்டுமே பண்ணி பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசிங்கிறது ஒரு பாரம்பரியமான அரிசி. இதை எம்பரர்ஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜாக்கள் காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த அரிசி. அப்படின்னா இதில் சத்துக்கள் எவ்வளோ இருந்திருக்கும், இதில் ஆன்டிஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. அதனால தான் அது ரொம்ப பிளாக்காகவும் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன், ஃபைபர், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கருப்பு கவுனி அரிசியை யூஸ் பண்ணி இட்லி தோசை, அது கூடவே நல்ல ஸ்பைசியான சட்னியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இட்லி செய்கிறக்கு ஃபஸ்ட்டு இந்த கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ண போகிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசி 1.5 கப் நான் எடுத்திருக்கேன். நல்ல டார்க் பிளாக் கலரில் இருக்கும், நல்ல தின்னாக இருக்கும், ஸ்லெண்டராக. இதில் தான் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது 1.5 கப்பு கருப்பு கவுனி அரிசிக்கு 1/2 கப் இட்லி அரிசி. இது ரெண்டும் சேர்த்தா நம்மளுக்கு 2 கப் வரும். 2 கப் அரிசிக்கு 1/2 கப் வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். குறைஞ்சது 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இதை நம்ம ரெகுலராக இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கலாம். உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போது ஃபஸ்ட்டு அரிசியை முதல்ல கிரைண்டரில் போடுங்க. அதாவது கவுனி அரிசியை முதல்ல கிரைண்டரில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா இட்லி அரிசியை சேர்த்துக்கோங்க. டோட்டலாக ஒரு ½ அன் ஹவரில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து எப்பவும் போல் நம்ம நல்லா தண்ணி தெளித்து ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிக்க விடுங்க. அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிடும். இட்லி மாவு ரெடியாக இருக்குது. கருப்பு கவுனி அரிசி இட்லி மாவு 8 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்ச மாவு எவ்வளோ அழகாக ஃபெர்மெண்ட் ஆகி பாருங்கள். நல்ல ஃப்ளஃபியாக ரைஸ் ஆகிருக்கு. இதில் இட்லி தோசை நல்ல ஹெல்த்தியான தோசை பேட்டர். இது நார்மல் ஒயிட் தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லான தோசை குழந்தைகளுக்கும் பிடிக்கும். நல்ல பிளாக் கலர், பர்பிள் கலர், இந்த மாதிரி கலராக வரும். பிளாக் ரைஸுங்கிறதுனால இட்லி உங்களுக்கு டார்க் பர்பிள் கலரில் கிடைக்க போகுது. இப்போ நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றணும். இட்லி எப்போவுமே இட்லி பிளேட் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் தான் இட்லி பிளேட் வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா அழகாக ரைஸ் ஆகி வரும். சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் அப்படியே வச்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வரும் இட்லி. ஸோ இப்போ இந்த இட்லி பிளேட்டில் நான் கொஞ்சமாக ஆயில் தடவிருக்கேன். தடவிட்டு நம்ம இந்த இட்லி மாவை கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இட்லி. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஹெல்த்தியான இட்லியாகவும் இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கிறனால ஸ்கூலுக்கெல்லாம் கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். தண்ணி கொதிக்கட்டும். நம்ம இதை அப்படியே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணோன்னா கருப்பு கவுனி அரிசி இட்லி ரெடி ஆகிடும். ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசி இட்லியில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கிறனாலே அதில் ஆன்டிஆக்சிடென்ட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஆன்டிஆக்சிடென்ட் ஜாஸ்தி இருக்குனாலே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். நம்ம எப்போவுமே இளமையாக இருக்கிறதுக்கான காம்பனென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணுற காம்பனென்ட் இருக்குது. அப்புறம் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, ஃபைபர் நிறையா இருக்குது. இது கொஞ்சம் ஸ்டிக்கி ரைஸும் கூட. ஸோ ஸ்டிக்கியாக இருக்கிறனால உங்களுக்கு கம்மியாக சாப்பிட்டாலுமே உங்களுக்கு ஃபில்லிங் ஆயிரும். ஸோ வெயிட் லாஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிக் பீப்புள், கேன்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ரைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் இட்லி எடுத்து வைக்க போகிறோம். 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் ஆகட்டும். இட்லி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதில் தோசை செஞ்சிடலாம். கருப்பு கவுனி தோசை. அன்றைக்கி அரைச்ச அன்றைக்கே நீங்கள் தோசை வேணாலும் ஊற்றலாம், இல்லை நெக்ஸ்ட் டே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் லேசாக கொஞ்சம் ஆயில் ஒரு சைடு வெந்தோடனே இப்படி திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இட்லி தோசை ரெண்டுமே இதில் செய்கிறது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாவை. ஆனால் இட்லிக்கு மட்டும் இந்த சேம் டே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியான இட்லியே கிடைக்கும். இப்போ இந்த தோசை நல்லா குக் ஆயிடுச்சு. இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான இட்லி ரெடி ஆகிருக்கு. கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும். நம்ம அப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போ இந்த இட்லி நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இந்த இட்லி பிளேட்லேருந்து எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் இது நல்லா சாப்பிடலாம். நல்லா ஹெல்த்தியான இட்லி இது. இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைஸியாக ஒரு சட்னி செஞ்சிடலாம். இப்போ ஒரு சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சூடாகணும். அதுக்குள்ளார ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மில்லட் தோசை இந்த மாதிரி எதாவது செஞ்சாலும் ஸ்பைசியான சட்னியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம நல்ல ஸ்பைசியான சட்னி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சமாக முதல்ல ஒரு 4 பல் பூண்டு வணக்கிக்கலாம். இந்த பூண்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டோன்னா தான் பூண்டு கொஞ்சம் நேரம் ஆகும் வணங்குறதுக்கு. பூண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி போடுங்க. முழுசாக இருந்ததுன்னா வேகிற கொஞ்சம் நேரம் ஆயிரும். அதனால் இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் வேணாலும் போடலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறமா வரமிளகா லைனாக போட்டுக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதும் ஒரு தக்காளி, தக்காளி 4 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் மிளகா போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக உப்பு, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் விடக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே இது வணங்கிடணும். இப்போ இந்த தக்காளி நல்லா வணங்கினதும் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது இந்த சூட்லேயே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு தாளிப்பு ஊற்றிட்டோன்னா நல்லா காரசாரமான சட்னி ரெடி ஆகிடும். இதில் நிறைய மசாலாஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும், புளிப்பு எல்லாம் இருக்கிறதுனால. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இட்லி தோசையோடு செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிடுச்சு. இப்போ இந்த சட்னி அரைச்சாச்சு. இதில் மேலே கொஞ்சமாக தாளிச்சம் போட்டுக்கலாம். கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளிச்சோன்னா நல்ல டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடும்.